இந்த ஆளுக்கு எல்லா பொருளையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய பவர் இருக்கும். ஏன்னா இந்த ஆளு தான் உலகத்தோட கடைசி மெஜிஷியனா இருக்குவாரு. ஒரு நாள் நைட்டு மழை பெய்யுதுன்னு சொல்லிட்டு ஓரமா ஒதுங்குவாரு. சுத்தி யாரும் இல்லைன்னு தெரிஞ்ச உடனே இவரோட பவரை யூஸ் பண்ணுவாரு. இவரோட பவரை யூஸ் பண்ணி ஒரு ஷீல்டு மாதிரி ஒன்று உருவாக்குவாரு. ஏன்னா அப்பதான் இவர் மேல மழை துளி படாது. அதே நேரம் பாத்தீங்கன்னா கேத்ரின்ங்கிற ஒரு பொண்ணு சைக்கிளை வேகமா வந்துகிட்டு இருக்கும். இந்த பொண்ணு வந்த வேகத்துக்கு அந்த ஆளு மேல போயிட்டு மோதிடுவா. ஆனா அந்த பொண்ணு ஷீல்டு மேலதான் மோதி இருக்குவா. அதே நேரம் வானத்துல மின்னல் அடிக்கும். அப்ப பாத்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் ஸ்டக் ஆகி அப்படியே இருக்குவாங்க. இவங்க ரெண்டு பேரையும் சுத்தி ப்ளூ கலர்ல லைட் எரிஞ்சுக்கிட்டு இருக்கும். இவங்க ரெண்டு பேரும் அந்த ஏர்லயே தான் இருக்குவாங்க. உடனே பாத்தீங்கன்னா ரெண்டு பேரும் பிரிஞ்சு போய் கீழே விழுந்துருவாங்க. அந்த மெஜிஷியன் பாத்தீங்கன்னா தூரத்துல போயிட்டு விழுந்துருவாங்க. இந்த பொண்ணு அதே இடத்துல ஸ்ட்ராங்கா நிக்கும். அப்புறம் அந்த மெஜிஷியன் தூக்கி விட வருவாரு. ஆனா அந்த பொண்ணு எதுவுமே தேவையில்லைன்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்ப ஆரம்பிச்சிருவா. இந்த ஆளு அந்த பொண்ணையே பார்த்துக்கிட்டு இருக்குவாரு. அதுக்கப்புறம் இந்த ஆளுக்கு ரொம்பவே உடம்பு வலிக்கும். அதனால வீட்டுக்கு கிளம்பிடுவாரு. அடுத்த நாள் வழக்கம் போல இந்த ஆளு கிளம்பிக்கிட்டு இருக்குவாரு. இவரோட பவரை யூஸ் பண்ணுவாரு. ஆனா எதுவுமே ஒர்க் ஆகாது. அதுக்கப்புறம் கையில எடுத்து பார்க்குவாரு. ஆனா அப்பயும் ஒர்க் ஆகாது. இதனால இந்த ஆளு ரொம்பவே பயந்து போயிடுவாரு. ஒரு பக்கம் அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா வாலிபால் விளையாண்டுகிட்டு இருக்குவா. அந்த பாலை வேகமா அடிக்குவா. ஆப்போனன்ட் டீமுக்கு வேகமா போய்கிட்டு இருக்கும். ஆனா இந்த பொண்ணோட பவர் யூஸ் பண்ணி அந்த பாலை ஸ்லோ பண்ணிடுவா. உடனே அந்த பால் அதே இடத்துல கீழே விழுந்துடும். பார்த்து அங்க இருக்க மக்களுக்கு ஒண்ணுமே புரியாது. ஆனா மேட்ச் ஜெயிச்சுன்னு சொல்லிட்டு எல்லாரும் செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்குவாங்க. அதுக்கப்புறம் இந்த பொண்ணு பாத்தீங்கன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இந்த பொண்ணு மேஜிக் பண்ணி காட்டிக்கிட்டு இருக்கும். ஒரு பக்கம் இந்த ஆளு ரொம்பவே யோசிச்சுக்கிட்டு இருக்குவாரு. அதுக்கப்புறம் தான் இவருக்கு தெரிய வரும். உடனே அந்த பொண்ணு இருக்க இடத்துக்கு இவர் வருவாரு. ஆனா வேகமா வந்து மோதலான்னு வருவாரு. அதுக்குள்ள அந்த பொண்ணு பவர் யூஸ் பண்ணி அந்த ஆளு கீழே தள்ளிடுவா. இந்த ஆளு கீழே விழுந்ததுக்கு அப்புறம் எல்லா உண்மையும் சொல்லிக்கிட்டு இருக்குவாரு. அது என்னோட பவர், மறுபடியும் எனக்கே கூட, நான் சொல்றது செய்யுன்னு சொல்லிக்கிட்டு இருக்குவாரு. ஆனா அந்த பொண்ணு எதுவுமே கேட்க மாட்டா. உடனே அந்த பொண்ணு அவளோட பவர் யூஸ் பண்ணி கீழே இருந்த மொபைலை மேலே எடுக்குவா. இதை பார்த்து அந்த மெஜிஷியனுக்கு மனசே கேட்காது. அதுக்கப்புறம் உங்ககிட்ட வேற ஏதாச்சும் பவர் இருந்தா சொல்லுங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்குவா.